ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போனஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் விலாக். இன்றைக்கி நம்ம போனஸ் கிச்சனில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதான் வந்து பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சப்பாத்தி நான் இதுக்கெலாம் வந்து பயங்கரமான அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ன்னு தான் சொல்லணும். பன்னீர் பட்டர் மசாலா எனக்கு ரொம்ப ஃபேவரட்ங்க. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்குமே ஃபேவரட் தான். வாங்க எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. பேனல் சூடானதும் பட்டரை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டர் மட்டும் எடுத்தாலே போதும். இதை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் 4 பேருக்கு உண்டான ஒரு மெஷர்மெண்ட்டு தான் வந்து போட்டிருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ, நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்க, 2 பேர் 4 பேர்னால் அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து கம்மி பண்ணிக்கோங்க, இல்லை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. வாவ், நல்ல ஸ்மெல்லு வருங்க. பட்டரில் வந்து அப்படியே அந்த ஆனியனோட ஸ்மெல்லே பயங்கரமாக வீடு ஃபுல்லாக இருக்கும். வெங்காயம் வந்து நம்ம கலர அதோட நிறம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். கண்ணாடி பதத்துலேருந்து அடுத்தது ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் கலரி விடுங்க. வெங்காயம் இப்போ நல்லா ப்ரௌனிஷ் பதத்துக்கு வந்து வந்திருக்கு. இது போதும். இது கூட 3 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லியிருப்பேன். ஆனால் அது எல்லா சமையல்லையுமே வந்து சொல்லியிருப்பேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு கலந்து விடுங்க. சீக்கிரமாக வந்து வதங்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கல்லுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சால்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் எது விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒன்றோட ஒன்று வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கணும். இப்போ கரெக்டாக வந்து வதங்கி வந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும், இல்லைனா வந்து மேலே தெரிக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. குழம்பு வந்து ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனல் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா கரைஞ்ச உடனே தாளிக்கிறதுக்கு ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக வந்து பட்டை, 3 லவங்கம், 2 ஏலக்காய் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இது வந்து போட்ட உடனே லைட்டாக வந்து வெடிக்கும். பக்கத்தில் நிற்காதீங்க, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இதெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம பட்டரில் வந்து வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா வதக்கி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டு தான் இது. அரைச்சி வச்ச ஜாரோ இல்லை கிண்ணத்தில் நான் மாற்றி வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா தண்ணியாக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நல்லா கிரேவி பதத்தில் வந்து செஞ்சு வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வரும். இது கூட இப்போ நம்ம மசாலா வந்து சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம வந்து சமையலில் வந்து சரி பண்ணிட்டோன்னா சமையல் வந்து வீட்டில் ஆஹா ஓஹோ தாங்க. இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து கொதி வரட்டும். பாருங்கள், அங்கங்கே வந்து பபுள்ஸாக வருது. ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதக்கியிருக்கோன்றதுனால ரொம்ப ஹையாக வந்து கொதிக்க வேண்டியதில்லை. ஒரு நார்மலாக வந்து கொதித்தாலே போதும்.
ஏன்னா நம்ம வந்து அதில் மசாலா பொருட்களாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனி மிளகாய் தூள், அப்புறம் தனியாத்தூள்லாம் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் வந்து கொதிச்சதுன்னா அந்த ஸ்மெல் இருக்காது. இந்த கிரேவி நல்லா கொதி வந்து அடங்கியிருக்கு. மேலே பாருங்கள் எண்ணெயும் வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் 500 கிராம் அளவுக்கு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒன்று ஒன்றா வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இதை லைட்டாக வந்து கிளறி விடுங்க. பன்னீர் போட்டதுக்கப்புறம் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் லைட்டாக கொதி வந்தால் போதும். நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிரேவியில் பாருங்கள் அங்கங்கே லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வருது. இது ஹெவியாக வந்து கொதிக்க வேண்டியது இல்லைங்க. பன்னீர் வந்து இப்படி லைட்டாக கொதி வரும்போது வீடு ஃபுல்லாக நல்லா கமகமான வாசனை வரும். இப்போ ஓரளவு நல்லா வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. 2 நிமிஷமும் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தழை வந்து தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். பன்னீரோடு சேர்ந்து இந்த கொத்தமல்லி தழையோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம ரெடி பண்ண பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம கட் பண்ணி போட்ட பன்னீர் வந்து கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே முழுசாகவே வந்திருக்கு பாருங்கள். கிரேவியும் வந்து நல்லா அப்படியே திக்காக வந்திருக்கு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்றதை லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வீட்டில் வந்து சப்பாத்தி செஞ்சுருந்தேன். ஸோ நான் சப்பாத்திக்கு தான் வந்து சைட் டிஷ்ஷாக வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத லைக் அண்ட் கமெண்டில் சொல்லுங்கள். அதோட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சப்பாத்திக்கும் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கும் செம்ம காம்பினேஷன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இதே போல் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.